அது வந்து அது எப்படி ஏற்கிறீங்க நீங்க? நவபாஷாணத்தில் வாராகி வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷாண நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள் வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397333373. விஜய் கட்சி அறிவிக்கும் போது நீங்க வரவேற்றீங்க, முதல்ல வந்து நீங்க வரவேற்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க. உங்களுடைய நிலைப்பாடு விஜய் கட்சிக்கு கட்சிக்கு வந்தது உங்களுக்கு வந்து விருப்பமா இல்ல வந்து தாண்டி உங்களுக்கு விஜய் மேல எதுவும் இல்ல அது கொள்கை முரண் தான். அவர் தம்பி அவர் ஒரு கொள்கை எடுத்து சொல்றாரு. அந்த கொள்கையை எதிர்க்க வேண்டிய தேவையா இருக்கு, எதிர்க்கிறோம். அதுல திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கிறது வந்து அது எப்படி ஏற்கிறீங்க நீங்க? ஏற்கிறீங்களா? திராவிடத்துக்கு எதிராக தான் தமிழ் தேசியமே. திராவிடம் வந்து என் மொழியை வந்து வச்சுக்கிட்டு பிழைக்கும், அதை அழிக்கும். தமிழ்னு பேசி அழிக்கும். நாங்கள் எங்கள் மொழியை காக்க போராடுவோம். அது ஒப்புக்கு அழுவோம், நாங்கள் உளமாற அழுவோம். கட்சித்தேவை எடுத்துக்கிட்டு போகும். இந்தியம் எடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்க்கும். பதவிக்காக திராவிடம் அதை மீட்டே ஆகணும். அது எங்கள் வாழ்வுரிமை, எங்கள் பிறப்புரிமைன்னு போராடும் தமிழ் தேசியம். ரெண்டுக்கு நிறைய தூரம் இருக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஈழம் ஒரு பிரச்சனை, மீனவர் படுகொலை ஒரு பிரச்சனை. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு வாழ்வுரிமை, அது எங்கள் கனவு. அது ஒவ்வொன்றையும் நீங்கள் பட்டியலிட்டு அது பெரிய மேடை பேச்சு போல போயிடும். அதனால அது தம்பி வந்து அது திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. 2026 நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு கூடிய வாக்குறுதிகள் ஒன்னா ரெண்டா முக்கியமானது? எல்லாமே முக்கியமானது. என் மக்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுக்கு முக்கியமானது தான். இது இந்த ஒட்டு முழுதான் இந்த கொடுமையான ஆட்சி முறையை ஒழித்து தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்வதான் எங்களுடைய கடமை. அதுக்குத்தான் ஒண்ணுன்னா இதை நான் வந்தால் மதுவை ஒழிப்பேன், அது ஒண்ணு தானே. அதுதான் வந்தா ஒழிஞ்சிருமே, நாங்க வந்தா ஒழிச்சிருவோம். ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன், அது ஊழல் லஞ்சம் இங்க ஒரு பிரச்சனையே கிடையாது. அது நிர்வாக சீர்கேடு. ஒரு நேர்மையாளன் உட்கார்ந்தா ஒழிஞ்சிரும். ஆனால் மலையை உங்களால உருவாக்க முடியுமா? நீரை உறிஞ்சி வித்துட்ட தடுத்துறேன், தேக்கி வச்சிடறேன். காட்டை வெட்டி அழிச்சிட்ட நட்டு வச்சு வளர்த்துட்டு செத்து போறேன். ஆனா மலையை எப்படி உருவாக்குவேன்? முதல்ல என் நிலத்தின் வளத்தை சுரண்டுவதை தடுக்கணும். அதுதான் முதன்மையானது. எனக்கு என் முன்னோர்கள் எங்களுக்கு என்று எதை வச்சுட்டு போல. ஆனால் காட்டை காடா வச்சான், மலையா வச்சான், ஆறா வச்சான், ஏரியா வச்சான், கடலை கலரா வச்சுட்டு போனான். ஆனா இங்க அப்படி இல்லையே. இங்க அப்படி இல்லை. இப்ப நீங்க பாருங்க, இப்ப செய்தி ஈரோட்ல சிப்காட்ல இருந்து கொண்டு வந்து காவிரி வரும் இந்த படுகையில் இருக்கிற காவாயில கொண்டாந்து அப்படியே வண்டியா கொண்டாந்து கழிவை கொட்டி விட்டு போயிட்டான். இப்ப தொழிற்சாலைகளினுடைய கழிவுலாம் எங்க விட்டுதுன்னா ஏரி, குளம், அருவி, ஆறு, வயல் இதெல்லாம் கொட்டினா எப்படி? நெல் விளையுமா, நஞ்சு விளையுமா? நான் வெல்லல. ஆனால் நான் சொல்றது நடக்குதா இல்லையா? வீடை இடிச்சு பாப்போம்ன்ற, இடிக்க முடியல ஒன்னால. நீ நிலத்தை எடுத்து 8 வழிச்சாலை போட்டு பாப்போம்ன, உன்னால போட முடியல. நீ எங்க பரந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டிரு பாப்போம்ன, போட முடியல. ஆனால் இந்த துணிவோட கூட்டணி வச்சு அதிகாரத்துல வென்று கூட உட்கார்ந்துருக்கு யாராவது பேச முடியுதா? முடியல. இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையால நான் தான் வந்து நிக்க வேண்டியது இருக்கு. அவன் வரமாட்டான், ஏன்னா பிரச்சனையே தரதா வந்தான். தனியா நின்று வெல்ல முடியாதுன்னு பேசுறது. கெஜ்ரிவாலால வெல்ல முடியும், என்னால வெல்ல முடியாதா? 2014 தனியா நின்றுதான் அம்மையார் ஜெயலலிதா 37 இடம் பாராளுமன்றத்தில் வென்றாங்க. நீங்க உடனே அவசரப்படுறீங்க. மரம் வச்சு தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்க்குற நானே உடனே காய்க்கணும்னு ஆசைப்படல. இன்னைக்கு ஏன் வந்து என்ன எதுக்கு இப்படியா? ஒண்ணு நான் இல்லை, நான் தோத்துட்டேன், நான் விட்டு போறேன், நான் வலுவா ஒரு கட்டடத்தை கட்டி போறேன். என் தங்கச்சி வந்து வென்று ஆண்டுட்டு போறா, இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த பிள்ளை வந்து ஆண்டு வென்றுட்டு போறா. என்ன இருக்குது? என் பாட்டன் முன்னோர்கள், என் தாத்தன் அப்பன் செய்யல, நாங்களாம் செஞ்சுட்டு போறோம். உடனே வா. அப்படிலாம் யாரும் கேட்கலையே, அப்படிலாம் ஒன்றும் கேட்கல. நேற்று சட்டசபையில் வந்து 2 நிகழ்வு நடந்திருக்கு. ஒன்று வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஒரு கேப் விட்டு வந்து செங்கோட்டையன் உட்காந்துருக்காரு, ஒரு கேப் சும்மா கிடக்குது. அதே போல வந்து வேல்முருகன் வந்து சபாநாயகரை அபகரிச்சுட்டு பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த 2 நிகழ்வு நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டசபையில் நடந்த இந்த நிகழ்வு நீங்க நான் பார்க்கல, நான் பயணத்தில் இருந்ததுனால நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன்.
இப்போ வந்து சட்டசபையில் தமிழர்னு பேசினாலாம் அந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கணுன்றாங்க. அது உரிமைன்னு பேசினாலும் நீக்கிறாங்கன்னா இது தமிழ்நாடு அரசு தானா, தமிழர்களுக்கான அவை தானாங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? அதில் இது மதிப்புமிக்க தலைவர்களை ஏன் அப்படி பிரித்து வைக்கணும்னு தெரியல. அவங்க ரெண்டும் ஒரே கட்சியில் இருந்தவங்க தான். அது என்னன்னு தெரியல. அது தனியாக அழைச்சி பேசினா தான் தெரியும் என்ன பிரச்சனைங்கிட்டு. ஒரு பொதுவான ஒரு சட்டசபையில் வந்து மக்கள் மன்றத்தில் வந்து இந்த மாதிரியான கேட்பட்ட ஒரு இதை நீங்கள் வந்து இதை கேட்குறீங்க, நான் வரவே இருக்கிறேன். ஆனால் அதே மாதிரி எங்கள் அண்ணன் திருமாவளவன் நான் வந்து முதல்வரும் துணை முதல்வரும் சந்திக்கும் போது பக்கத்தில் கூட உட்காரல. எங்கள் அண்ணன் அந்த ஒருத்தர் இருக்காரு, உதயநிதி இந்த ஒருத்தர் இருக்காரு, அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. ஏன் அது இருந்தாங்க? அது கூட தெரியல. இது வந்து இல்லை அதுதான் அவசியம். அதுதான் அவசியம் தெரியும். அதுதான் அவசியமா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நீங்க எடுக்கல. சரி, அதுல எனக்கு வந்து பெருசா கருத்து இல்லை. ஏன்னா எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல. நம்ம கருத்து சொல்ல முடியாதுல்ல. இருக்கிற முறையில பேசுறேன். என் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறீங்க, நீங்க பெரிய துரோகத்தை செய்றீங்கன்னு பேசணும். ஒரே வீரமகன் என் தாத்தன் தான். இவர் என்ன பேசுனாங்க? இவங்க உறுப்பினர் ஏதாவது பேசுனாங்களா? கொடுக்கும்போது கைகட்டி இருந்துட்டு சுப்பிரமணிய சாமி இன்னும் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. கச்சத்தீவு எடுத்து கொடுக்கும்போது இந்திரா காந்தியால காசு கொடுக்கப்பட்டது, காசு வாங்கிட்டாரு கருணாநிதி. மறுக்கவா செஞ்சிருக்கணும்ல? பொய் சொல்றாருங்க. எத்தனை முறை அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு? ஏங்க அவர் பொய் சொல்றாருங்கன்னு நீங்க மறுக்கவே இல்லையே. திருப்பி அதிகாரத்தை கலைச்சு விட்டுருமோன்னு பயந்துக்கிட்டு பேசாம இருந்துட்டு திருப்பி தேர்தல் வரும்போதெல்லாம் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு மாநாட்டுக்கும் கூட்டத்தை கூட்டி லட்சக்கணக்காக போயிட்டு மாநாட்டை காட்டி வலிமை காட்ட நீங்க கச்சத்தீவை கொடுக்கும்போது அந்த அதிகாரத்தை எதிர்த்து ஒரு இந்த வாழ் உரிமை பறிபோதுரா, நம்ம சொந்த சொத்துரா, சேதுபதி பாட்டனுடைய நிலமடா வாங்கடான்னா எல்லாரும் வந்திருப்பான். கட்சி பாகுபாடின்றி தடுத்திருக்க முடியுமா? முடியாதா? இப்படி ஒவ்வொன்றையுமே இப்படி நாடகம் போட்டு ஏமாத்திட்டு தொடர்ச்சியா என் மீனவனை சொல்றான். எனக்கு ஆதரவா இருங்க, இந்த அழுத்தம் கொடுங்க, அந்த இலங்கைக்கு சொல்லுங்க, பொருளாதார தடை விதிக்க சொல்லுங்க, அவனோட பாதுகாப்பு வர்த்தக தொடர்பை துண்டிக்க சொல்லுங்க அப்படின்னு பேசாம இது வருதா இல்லையான்னு தெரியல. தொகுதி சீரமைப்பு ஒண்ணு இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க இந்த அரசு ஏன் தயங்குது? உங்களோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் தெலுங்கானால எடுக்கும்போது உங்களுக்கு என்ன தயக்கம்? கேட்கறது நாங்க யாரு? பறையரு, படையாச்சி, தேவேந்திரர், தேவர், நாடாரு, கோனாரு, முத்தரையரு, ஏன் நாங்களே கேட்கிற எங்களுக்கு தலைக்கேற்ப எண்ணி கொடுத்துறாப்பா அப்படின்னு. உனக்கு என்ன பிரச்சனை? அது இல்ல, மத்திய அரசு தான் எடுக்கணும். மாநில உரிமையை ஏன் பேசுன? ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை இல்லாத நீ சாதிவாரி இடஒதுக்கீடு நான் தான் கொடுத்தேன் எப்படி பேசுற? அருந்தியதற்கு 3 விழுக்காடு நான் தான் கொடுத்தேன். கொடுக்க முடியுது உங்களால? இஸ்லாமியர்களுக்கு 3.5 நான் தான் கொடுத்தேங்கிறீங்க. கொடுக்க முடியுது உங்களால? படையாட்சிக்கு 10.5 ஐயா எடப்பாடி கொடுத்தாரு. மாநில அரசு கொடுக்க முடியுது. அது ஏற்கப்படுது, அது நிராகரிக்கப்படுதுங்கிறது வேற. கொடுக்கிற உரிமை வச்சிருக்க, கொடுக்க உரிமை இருக்கு, சாதிவாரி கணக்கு எடுக்க உரிமை உனக்கு இல்லையா? இது நாடகமா? இது ஏமாற்றா இல்லையா? அதான் ஏமாற்றா இல்லையா? எவன் எடுக்க மாட்டானோ அவன் மேல சார். இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னா ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார். அவன் தான் போட மாட்டார் இல்லையா? அவர் RSS பிஜேபி மெம்பர். அவர் இஸ்லாமிய சிறை கைதி எப்படி விடுதலை செய்வார்? அப்படியே வாக்குறுதி எப்படி கொடுத்தீங்க? நான் வந்தால் அப்பாவி சிறை கைதிகள் இஸ்லாமிய சிறையில் விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள் பேசினது இருக்கு. இப்ப வாக்கு வாங்கிட்டு திருப்பி ஆளுநர் மேல பழிய போடுறது. சாதிவாரி கணக்கெடுப்பு அவன் காங்கிரஸ் கட்சி சொல்லலையே, நிதிஷ்குமார் சொல்லலையே, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. அப்படியே மத்திய அரசுக்கு இருந்தாலும் அந்த உரிமையை நீங்க கேட்டு பெறாம என்ன பண்ணீங்க? வீடுக்கு இந்த வீட்டுல இத்தனை ஓட்டுருக்கு, இந்த வீட்டுல இத்தனை ஓட்டுருக்கு, நீ என்னைக்கு நோட்டை கொடு, காசை கொடுக்க முடியல உன்னால? இந்த வீட்டுல இந்த குடி லெவல், கோனார் லெவல் இருக்கான், முத்தரை லெவல் இருக்கான், பிள்ளை லெவல் இருக்கான், முதலியார் லெவல் இருக்கான். இது எடுக்க முடியாதா உங்களால? வண்ணார் லெவல், குயவர் லெவல் இது எடுக்க முடியாதா? மீனவர் லெவல் பேர் இருக்காங்க, எண்ணி குடிவாரி கொடுத்து விடு. என்ன பிரச்சனை அதுல? நவபாஷானத்தில் வாராகி. வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373.